மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் வீட்டில் யார் என்ன சாப்பிட்டா எனக்கு என்ன அப்படின்னா நம்ம இருக்க முடியுது. ஒரு டிக்கெட்டுக்கு பன்னீர் பிடிக்காது, ஒரு டிக்கெட்டுக்கு சென்னா பிடிக்காது. அட போங்கடா அப்படின்ட்டு பண்ணா ரெண்டுமே பண்ணுவேன் நான் எப்போதுமே. இன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சென்னா மசாலா, பன்னீர் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அது கூட பட்டாணி போட்டுட்டு பன்னீர் பீஸ் மசாலா தான் பிளான் பண்ணியிருந்தேன். மசாலாக்கு கேஷ்யூக்கு பதில் பாதாம் தான் நான் போட்டுக்குவேன். ரொம்ப அப்படியே ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கோமாமா. ஒரே மசாலா தான் ரெண்டுத்துக்கும். குட்டீஸ்க்கு கொஞ்சம் காரம் கம்மியாக கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிக்குவேன். எங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் கூடவே போட்டுக்கிறது. சப்பாத்திக்கு முள்ளங்கிலாம் நல்லா துருவி போட்டு தான் பசைஞ்சு வச்சுருந்தேன். அது இன்னும் ரொம்ப மாய்ஸ்சர் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. எப்படியோ அதை மாவை போட்டு பெரட்டி அதையும் போட்டு வச்சாச்சு. பக்கத்தில் எங்கள் குட்டி பாப்பா அவள் ஒரு கடையை போட்டு அவள் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா. சரி இந்த கடையை மூட்டுறதுக்குள்ளே நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் போய் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டேன். கண்டென்ட் பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணி